சத்தியத்தை பின்பற்றனா உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தை, உங்களுடைய உணர்வை, உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் பின்பற்றுவது. அதை பின்பற்றீங்களா அது யாருக்கும் தெரியாது. அதனால வேதம் அறிவிக்குது, எடுத்து சொல்லுங்கள், கண்காணிக்காதீர்கள். என் பின்னாடி எத்தனை பேர் வர்றாங்கன்னு திரும்பி பார்க்கறது இல்லை. எடுத்து சொல்வது மட்டும்தான் கடமை. யாருக்கு தேவையோ அவங்க அதை பின்பற்றுவாங்க. கண்காணிக்க வேண்டியது உங்க கடமை இல்லை. அவர்களுக்காக நீர் உண்மையை அழித்துக் கொள்வீர் போலும். கஷ்டப்படாதீங்க. அவங்க நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன் வருத்தப்படுறீங்கன்னு கேட்கறேன். சொல்லுவதானே சொன்னேன், ஏன் அவங்களை கண்காணிக்கிறீங்க, ஏன் நிர்பந்தப்படுத்துறீங்கன்னு கேட்கறேன். நீ இப்படித்தான் வந்தாகணும், இப்படித்தான் செஞ்சாகணும், இதெல்லாம் செஞ்சாகணும் அப்படிலாம் சரி சொல்ல. என்ன நல்லது என்ன கெட்டது அதை மட்டும் பிரிச்சு அறிவிங்க, அதை மட்டும் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்றேன். ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், நிராகரிப்பவர்கள் நிராகரிக்கட்டும். சொல்வது உங்கள் கடமைன்னு சொல்றோம். சொல்வது கடமை, நிர்பந்தமே கிடையாது. உங்க உணர்வை பின்பற்றக்கூடிய அந்த பாதையில் நிர்பந்தம் கிடையாது. உங்களை நீங்கள் நிர்பந்தித்துக் கொள்ளலாம், அவ்வளவுதான். இல்லப்பா நம்ம என்னன்னாலும் சரி உண்மையில தான்ப்பா நம்ம இருக்கணும், பொய்யே பேசக்கூடாதுப்பா, யாரையும் ஏமாத்தக்கூடாது, திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது அப்படி நீங்க உங்களுக்கு தான் சொல்லிக்க முடியும். உங்க பிள்ளைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் சொன்னாலும் அவங்க சரி சரியும் தலையாட்டுவாங்க. அவங்க அதை கடைபிடிக்கிறதால உங்களுக்கு தெரியாது. வேதத்திலிருந்து ஒவ்வொரு செய்தியும் நான் எந்த அளவுக்கு அதுல வழிபட்டு இருக்கிறேன், அதுல வழிபடணுமே, அதுக்கு என்னுடைய இறைவனுடைய உதவி தேவை இருக்கு. எனக்கு தெளிவு படிப்படியாக வருது. தெளிவுல நான் உறுதியடைய தான் அந்த பாதையில நான் அமைஞ்சிடறேன். தெளிவு ஒரு தடவை நான் கேட்டுட்டேன், எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஒரு காலம் இல்லை. கேட்டு அப்படியே விட்டு போயிருவீங்க. படிப்படியா நமக்கு உறுதியடைய வேண்டியிருக்கு. நான் உங்களை உங்களுடைய நிலைகளில் உயர்த்துகிறேன்னு சொல்றேன். நீங்க உயர்ந்து வாருங்கள்னு சொல்ல. நான் இன்னைக்கு 1வது, நாளைக்கு 2ஆவது படிக்க போறேன், நாளைக்கு 5ஆவது படிக்க போறேன், நீ மேல மேல வரப்போறேன். நீங்க மேல வர்றீங்களா கீழே போறீங்களான்னு தெரியாது. அப்ப என்னை என்னுடைய நிலையிலிருந்து உயர்த்துபவன் என்னுடைய இறைவன். அப்ப எந்த அளவுக்கு நான் தெளிவை தேடிக்கிட்டே இருக்கிறனோ அந்த அளவுக்கு அவன் தான் உயர்த்துவான். யாரையும் உயர்த்தலாம் முடியும், நிலைகளை உயர்த்த முடியாது. ஒரு கல்லு மேல, ஒரு மேடை மேல தூக்கி உட்கார வைக்கலாம், ஒரு மலை மேல தூக்கி உட்கார வைக்கலாம், அதுக்காக உயர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். மனதில், தெளிவில், பண்பில், பண்பாட்டில் நாம் உயர்ந்திருக்கிறோமா இறைவன் அறிவான். அதனால அவங்க புத்தகம் கொடுத்துருக்குது நம்ம நேர்வழி படுறதுக்காக தான். நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நேர்வழி பெறணும், சாட்சியா இருக்கணும். எங்கள் இறைவனே எங்களை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சாட்சிகளாக ஆக்குவாயா. நம்பிக்கை கொண்டவர்கள் யாருன்னு தெரியாது, ஆனா அவங்களுக்கு சாட்சியா ஆக்குன்னு கேட்கும்போது என்னைய நீ உயர்த்து, யார் நம்பிக்கை கொண்டவர்களோ அவனுக்கு சாட்சியாக்கு. இது எதுவுமே எனக்கு தெரியாது. என்னை நீ உயர்த்திருக்கியான்னு தெரியாது, நம்பிக்கை கொண்டவர்கள் யாருன்னு தெரியாது, அவனுக்கு நான் சாட்சியா இருக்கேன்னு தெரியாது. எல்லாம் நீதான், உன்னை தவிர இல்லை. எனக்கு என்ன வேணும்னு விருப்பம் இருக்கு, ஆனா அது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது, எனக்கே செய்து கொள்ள எனக்கு முடியாது. இப்பதான் நான் அவனை தவிர இல்லை, அல்லாஹ்னா அவனை தவிர இல்லை. நான் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறேன், விளங்கும் போது எனக்கு என்னால முடியாதுன்னு தெரியுது. இப்பதான் நீங்க இறைவனை அழைக்கிறீங்கன்னு அர்த்தம். விளங்குனதுக்கு அப்புறம் என்னால முடியாதுங்கிற தெளிவு உள்ளுக்குள்ள வருது இல்லையா, இப்பதான் நீங்க இறைவனை அழைக்கிறீங்கன்னு அர்த்தம். அவனை தவிர இல்லைன்னு நீங்க உணர்றீங்கன்னு அர்த்தம்.